இந்தியா பிளேன் கிராஷ் ஆனதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்ட்டு சீனியர் பைலட் நியூ அலிகேஷன் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஃபெயிலியர் இல்லைனா பறவை மோதி இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே ரீசன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பறவை மோதின மாதிரி எந்த எவிடன்ஸுமே இல்லாதனால இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணாங்க. இந்த டிஸ்கஷன் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கிற நிலையில தான் ஃபேமஸ் வேட்ரன் பைலட் ஸ்டீவ் இவரோட வியூஸை வந்து வீடியோ மூலமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எந்த மூமெண்ட்டே இல்லாமல் 12 டிகிரி ஆங்கிளில் வந்து டேக் ஆஃப் ஆகிற பிளேனோட விங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டைரக்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஸ்லைட்லி வந்து பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரைட் டைமில் கியர் லிவருக்கு பதிலாக ப்ளஃப் லிவர் வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தா இந்த சுச்சுவேஷன் ஒக்கர் ஆகும். இதில் கியர் லிவர்லும் பார்த்தீங்கன்னா லேண்டிங் அப்போ வீலை வந்து ரேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஃப் லிவர்னா பிளேனை வந்து ஸ்லோவாக பறக்கும்போது புஷ் பண்ணுறதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணும். அதாவது பிளேனை வந்து மேலே வந்து உந்துறதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணும். மெயினாக ஸ்டீவ் இதில் வந்து என்னத்தை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோ பைலட் வந்து வீலை வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு கியர் லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ளஃப் லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இந்த மாதிரி பண்ணும்போது பிளேன் வந்து சடனாக கீழே விழுகிறத தவிர வேற எந்த சான்ஸுமே இல்லை அப்படின்னு இவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து தான் சொல்லியிருக்காரு. இல்ல உண்மையான ரீசன் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வியூஸ் இருந்தால் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் கிளியர் கட்டா இதுதான் உண்மையான ரீசன் அப்படின்றது ஏர் இந்தியால இருந்து சொன்னாதான் நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.